வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து லேட்டாக போஸ்ட் பண்ணுற வீடியோ இதான்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வண்டிக்கோட லிவர் கார்டு வந்து எப்படி மாட்டுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரையும். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்துட்டு அப்புறம் வந்து வீடியோ நல்லா ஃபுல்லாக பாருங்கள் கண்டினியூவாக. ஸோ பெல் ஐக்கான் கொடுத்தா தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதைத்தான் இன்றைக்கி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஈஸியாக எப்படி மாட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 வந்துச்சு. ஸோ இந்த லிவர் கார்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம மாட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லிவர் கார்டு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்க லிவர் கார்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதை மாட்டுறதுக்கான கிளிப்பு வந்து இதுதான். ஸோ வந்து இந்த நட்டு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைட் இந்த இடத்துல, அதாவது வந்து இந்த நட்டை வந்து நீங்கள் டைட் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போகும். உள்ளே போய் இது வந்து அப்படியே விரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விரிஞ்சு அப்படியே இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். ஸோ அதனால் வெளியே வராது. ஸோ இதுவும் வந்து சேம் அதே தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம மாட்டி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டலு, இது வந்து பிளாஸ்டிக்கு. நம்ம மாட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கனாக்கா, இந்த இதை கழட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி ஈஸியாக கழட்டுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து முக்கியமான இது வந்து இந்த இது மட்டும்தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கும் அதுக்குள்ளார. ஸோ அது எப்படி வந்து நம்ம கழட்டுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கம்பி. இந்த கம்பியை வந்து நீங்கள் எப்படி கழட்டணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வந்து இந்த இதை வந்து இப்படி மாட்டிடுங்க. ஸோ வந்து வச்சுக்கோங்க, நான் வந்து ஆல்ரெடி கழட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கும் அது உள்ளார. இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக லூஸ் வச்சுக்கணும். ஸோ ஒரு ஸ்பேனர் வந்து உள்ளே வைக்கிற மாதிரி, அதாவது வந்து எப்படின்னா இந்த அளவுக்கு கேப் வச்சுக்கோங்க லூஸ் பண்ணி. இது வந்து இப்போ உள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் லைட்டாக வந்து லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேனர் எடுத்து அந்த கேப்பில் வந்து சொருகுங்க. வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து சொருகிட்டு என்ன பண்ணணுன்னா பாருங்கள், இந்த மாதிரி அந்த கேப்பில் வந்து சொருகிட்டு அதாவது இந்த சைடு, அதாவது வந்து இந்த பக்கம் வந்து நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா, இந்த ஸ்பேனரில் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் தட்டினீங்க அப்படின்னாக்க அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும். இந்த மாதிரி இப்படி வந்து வந்துடும் வெளியே. ஸோ ஆல்ரெடி நான் கழட்டிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. ஸோ ஈஸியாக வந்து இதை கழட்டிடலாம். போட்டு அப்படி இப்படின்னு இழுத்து அதை உடச்சிடாதீங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுடைய லிவர் கார்டை வந்து நம்ம மாட்டலாம். ஸோ அவ்வளோதான். அதை கழட்டிட்டாவே மேக்ஸிமம் லிவர் கார்டை மாட்டுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த நட்டை வந்து நீங்கள் அப்படியே டைட் பண்ணிங்கன்னா சுத்தாமல் வந்து பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அந்த நட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து உள்ளே இறங்குற மாதிரி, அதாவது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா விரிகிற மாதிரி மாட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து நீங்கள் டைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா டைட் ஆயிரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ டைட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக டைட் வச்சுருங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா டைட் வச்சுட்டேன் நான். ஸோ இதுக்கு மேலே என்னால் டைட் வைக்க முடியல. ஸோ அதனால் வந்து நான் விட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டைட் ஆகிடுச்சு நல்லா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட த்ராட்டில் சைடு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக மாட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட த்ராட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இடிக்கும். த்ராட்டில் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து இடிக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக மாட்டுங்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. கேப் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து மாட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ சிம்பிள் தான் இது. ஸோ ரொம்ப நீங்கள் வந்து த்ராட்டில் கொடுத்து பாருங்கள் சுற்றுதான்னு, ஈஸியாக போயிட்டு வருதா அப்படின்றது மாதிரி பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவருங்க எவ்வளோ கொஞ்சோண்டு தான் கேப் வச்சுருக்கேன் நான். இந்தளவு கேப் வச்சா எனக்கு போதும். பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ ஓகே, அவ்வளோதான், சுற்றுது. நீங்கள் அந்த மாதிரி மாட்டிட்டு டைட் வச்சுக்கோங்க ஃபுல்லாக. ஸோ இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா
இது அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த சைடும் மாட்டி டைட் வச்சுருக்கேன். ஸோ எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து நட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள். சரி, மாட்டினதுக்கப்புறம் நம்ம வண்டியில் வந்து இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மாட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ இதை மாட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ நீங்கள் கடைக்கு கொண்டு போயெலாம் மாட்டணும்னு அவசியம் இல்லை, நீங்களே வீட்டில் மாட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்துருக்கீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்